நாங்க எம்ஜிஆர் ஆளுங்க அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு அமைப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். கடந்த 1½ வருடங்களாக அந்த அமைப்பு நடத்தப்படுகிறது. இந்த அமைப்புடைய அடிப்படை நோக்கம், இதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது விசுவாசம் கொண்டவர்களை உறுப்பினராக சேர்க்கிறோம். அப்படி உறுப்பினராக சேர்கின்ற உறுப்பினர் இறந்துவிட்டால் அந்த உறுப்பினர் குடும்பத்திற்கு நிதி உதவி செய்வது என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த அமைப்பு செயல்படுகிறது. இந்த அமைப்பில் கட்சி, அரசியல் போன்ற எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. மற்றபடி இந்த அமைப்பிலே தலைவர், செயலாளர், பொருளாளர் என்பது அனைவருமே, ஏன்னா தலைவர் மேல இருக்கிற ஒரு அமைப்புக்கு தலைவருக்கு மேல ஒரு தலைவர் தேவையில்லை. எனவே இதை நாங்கள் ஒரு முன்னெடுத்து நடத்துகின்ற சில பேர் இருக்கிறோம். அது இங்கே நாங்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறோம். இன்று நடைபெறுகின்ற கூட்டம் இந்த அமைப்பு ஆரம்பித்து 1½ வருடங்கள் ஆகிறது. இந்த 215 உறுப்பினர்கள் இதுவரை இருக்கிறாங்க. இந்த 215 உறுப்பினர்கள் நேரடி அறிமுகம் யாருக்கும் இல்லை. அதனால எல்லோரும் சந்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு ஒன்று கூடும் நிகழ்வை நடத்த போகிறோம் இந்த வருஷம் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்கள்ல. அதை எப்படி நடத்துறது, எப்படி சிறப்பாக நடத்துறது என்பதை பற்றிய ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த கூட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் பாடுவதற்கு, அல்லது அவர் பெயரை பொது சேவை செய்வதற்கு, அல்லது அவரை பற்றிய திரைப்படங்களை பற்றி விமர்சிப்பதற்கு நிறைய அமைப்புகள், சங்கங்கள் இருக்கிறது, மன்றங்கள் இருக்கிறது. எங்களுடைய அமைப்பு அந்த தலைவர் மீது பற்று கொண்ட விசுவாசிகள் இறந்துவிட்டால் அவர் குடும்பத்திற்கு உதவி செய்கின்ற ஒற்றை நோக்கத்துடன் செயல்படுகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம். வாட்ஸ்அப், மேக்சிமம் ஃபேஸ்புக்கில் பழக்கமான ஆரம்பித்தோம். தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு அமைப்புகள் கட்சி சார்பற்ற முறையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள்கள் கொண்டாடப்படுகிறது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற போது எங்களுக்கு உள்ள ஒரு அறிமுகம் ஏற்பட்டது. அந்த அறிமுகத்தின் பாதையில் ஒரு 100 உறுப்பினர் இருப்பாங்க. அவர்கள் சேர்த்தது மூலம், முகநூலில் பதிவிட்டதன் மூலம் ஒரு 100 உறுப்பினர், கிட்டத்தட்ட 215 உறுப்பினர்கள் இதுவரை சேர்ந்திருக்காங்க.